And Tindikal is a beautiful place, I heard, and God has amazingly called them to do ministry there. And அவர்கள் Assemblies of God மதுரை பைபிள் காலேஜில் படித்துவிட்டு அவர்கள் ஆண்டோடைய ஊழியத்தை திண்டுக்கல்லில் செய்து வருகிறார்கள். கத்தர் கொடுத்த ஊழியத்துக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைங்களை நீங்கள் நல்லா வளர்த்துருக்கீங்க ஆண்டோட பயபக்தியில். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க அண்ட் ஒரு மகா நம்ம மினசோட்டாவில் இருக்கிறாங்க. இன்னொரு மகள் ஃபிலிப்பீன்ஸில் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்ப விஷயமாக இந்த வந்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு அவங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யணும். உங்களை ஆண்டவர் அழைத்து அமெரிக்கா கொண்டு வந்ததுக்காக நன்றி. இந்த நல்ல நாளும் வந்து சிஸ்டர் நீங்கள் ஒரு க்ரீட்டிங் சொல்லுங்கள். அதுக்கு அப்புறம் பாஸ்டர் வந்து ஆண்டோடைய வசனத்தை ஷேர் பண்ணுவாங்க. லெட்ஸ் கிவ் டு பாஸ்டர் Daphne from Tindikal. Okay, I'm going to translate for you. You can talk in English. Yeah, okay, that's good. Hallelujah. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எந்த நாட்டில் எந்த இடத்துல கூடி இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால கூடினால் அந்த இடத்துல கர்த்தர் மகிமைப்படுகிறார். Hallelujah. Hallelujah. I'm glad to be here, and we are bringing greetings from India, specifically from Tindikal. It's a very small town. Pastor Sonavar, it's famous for jangri. Not only jangri, it's famous for biryani also. Yeah, talapakattu biryani illada edame naade illana aidichu ipo. So by God's grace, God has brought us here. My first daughter is here and she is attending your church, and I'm so glad to be here. Just I want to share a few things about our ministry and family. Just 5 minutes down before the word of God. Basically, we are called for ministry by 1995 we got married. And the naalla கர்த்தர் எங்களை ஊழியத்துக்கு அழைத்தார். 96 my first daughter was born, and the time we started our ministry. With the great help of God, we have been in ministry for the past 29 years. Thank God for that. And I am a teacher basically. I'm working in a government aided school as an English teacher. உங்களுக்கு தெரியும் கிராமங்களில் அந்த எய்டட் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுறதுலாம் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு, ஆஸ் பாஸ்டர் செட், ஐ எம் ஒர்க்கிங் இன் ரோமன் கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன். இட்ஸ் வெரி ஹார்ட் டு பி தேர். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் ஊழியங்களில் மிக அழகாக அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். அதற்காக தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஊழியத்துக்கு வரும்போது வேலை இல்லை. நிறைய நேரங்களில் வேலை செய்கிறவங்களை கர்த்தர் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு கூப்பிடுவார். ஆனால் எங்கள் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக நடந்தது என்னென்னா, நாங்கள் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது வேலையில் இல்லை. நான் மினிஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் என்னை வேலையை கொடுத்தார், வேலை செய்ய சொல்லி அழைத்தார் தேவன். ஆண்டவர் எனக்கு God called me to do work. அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. நிறைய பேரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. முழு நேர ஊழியத்துக்குன்னு வந்துட்டு வேலைக்கு எப்படி போகலான்னு சில அப்போசிஷன்ஸும் இருந்துச்சு எங்களுக்கு. ஸ்டில் we had a belief that God, whatever God did in our life, that is for good. அது இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் அப்படி நடத்தி வருகிறார். எங்களை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். திண்டுக்கல் பகுதியில் எங்களுக்கு மெயின் சர்ச் இருக்குது. அவர் சர்ச் நேம் இஸ் கிங்டம் ரிவைவல் சர்ச். ஏஜியில் பாஸ்டர் படித்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் இண்டிபெண்ட்டாக ஊழியங்கள் செய்து வருகிறோம். திண்டுக்கல் பகுதியில் எங்களுக்கு அந்த மெயின் ஊழியங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் பிரான்ச் சர்ச்னு சொல்லி வேடசந்தூர்ன்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பிரான்ச் சர்ச்சும் வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, திண்டுக்கல் அண்ட் வேடசந்தூர் அரவுண்ட் எல்லா வில்லேஜஸ்லேயுமே எங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2 சபைகளிலுமே we have got a very small number of people. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அவர்கள் எல்லாரையும் நாங்கள் டிசைபிள்ஸாக வளர்த்துருக்கிறோம். Thanking God for that, because everybody is there in our churches. Both churches are working. They are all ministering. எல்லாருக்குமே ஊழியங்கள் கிராமங்களில் ஒரு இடங்களில் நாங்கள் பிரித்து கொடுத்து எல்லா ஊழியங்களும் மிக அழகாக நடந்து வருகிறது. மிஷனரிஸ் ஒர்க் ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா சாக்ரிஃபைஸ், கம்ப்ளீட்டாக லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி போகிறாங்க. ஆல்மோஸ்ட் எங்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான். ஏன்னா கிராமங்களில் போகும்போது ஜீசஸ் யாருன்னே தெரியாத இடங்கள் அல்லது இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்னுடைய அப்போசிஷன்ஸ் இருக்கிற அதிகமான இடங்களில் போய் கர்த்தர் எங்களுக்கு ஊழியங்களை நடத்தி வருகிறார். தொடர்ந்து ஊழியங்கள் நன்றாக நடந்து வருகிறது. அது மட்டும் இல்லை, எங்களுடைய ஊழியத்தினுடைய காலிங் கர்த்தர் எல்லாத்துக்கும் ஊழியத்தை அழைக்கும் போது நிறையா ப்ராமிசஸ்லாம் கொடுத்து அழைப்பார் இல்லையா. எங்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? ரோமர் 12:12,
நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அதுதான் நாங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தை. இந்த நாள் வரைக்கும் அதே வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களை நேர்த்தியாய் நடத்தி வருகிறார். ஸ்பெசிஃபிக்காக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பு என்னன்னா, ஈவன் பிஃபோர் வி காட் மேரிட் வி காட் த விஷன். வி டிடன்ட் நோ அபவுட் இட். After the marriage, when we were sharing, both of our likings and all the thoughts and all the visions are the same. We wondered. அதுக்கு என்ன தெரியுமா, முக்கியமாக 2 காரியங்கள். ஒன்று, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு நடுவில் திருநங்கைகள் மத்தியில் நல்ல ஊழியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, HIV பாசிட்டிவ் பீப்புள் யாரெல்லாம் சமூகத்தினால ஒதுக்கப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது வி ஸ்டார்டட் இன் ரொம்ப வேகமாக ஆரம்பித்தோம். நிறைய மக்கள் வந்தாங்க, நிறைய பேப்டிசம் எடுத்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நம்ம சபையில் நிலைக்கிறதற்கு யாரும் இல்லை. நிறைய பேர் பின்வாங்கி போகிறார்கள். ஏகப்பட்ட டெம்டேஷன்ஸ் அவர்களுக்கு இருக்கிறது. ஸோ வி நீட் யுவர் ப்ரேயர்ஸ் டு சப்போர்ட் அஸ் இன் அவர் மினிஸ்ட்ரி. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சித்தத்தின்படி தேவன் நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு, நோக்கம் இல்லாமல் இல்லைன்னு சொன்ன மாதிரி, even though we come to visit our daughter, God will be having a plan in our ministry. We do believe that, and we let us be united in God's name and do the ministry. God will definitely bless us. And thank you for the opportunity given by the pastor, and thank you so much, Pastor. We are grateful to you. Thank you. Lord, you spoke beautifully in Tamil and English. My English teacher couldn't speak English. That's the one who taught me English. Okay, when I was growing up, I grew up in a small village, Chengoda, Thingasi area, and so it was very interesting. But you spoke very good, and thank you so much. I appreciate it, and we'll continue to keep you in prayers. Thank God will use you mightily, and because everyone God loves. Can I get an amen? And the sister particularly talked about there in that area, and they're particularly right now ministering to people. I don't know whether you got it, and those who don't speak Tamil, among HIV positive people, and working among homosexuals. And God loves them. God cares for them. We are the people who needs to care for them also. Okay, and so God cares for every nation, tribe, and tongue, and every kind of people. Amen. And pray that thank you for your service unto the Lord. Amen. At this time, without delay, we want to invite Pastor Stalin to come here and share God's word. You want me to translate in English? Yeah. Okay, all right. Sounds good. Praise the Lord. Hallelujah. How many of you really happy in the presence of the Lord? இன்று எத்தனை பேர் தேவன் மத்தியிலே சந்தோஷமா இருக்கிறீங்க? Very few amens. சில ஏமன் தான். So கர்த்தருடைய சமூகமே நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம். When we enter into the presence of the Lord, we could feel the joy of the Lord. ஆண்டவருடைய பிரசன்னத்துல வரும் பொழுது நமக்கு நல்ல சந்தோஷம் இருக்குது. ஹalleluya. Amen. யார் இங்கிலீஷ் பேச, யார் தமிழ் பேச, as long as I can do it, we'll go. See, it's so happy to see all of you. I brought a huge greetings from India, especially from our church. உங்களை யாவரும் நான் பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்களை பார்த்ததில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். நான் உங்களுக்கு என்னுடைய சபையிலேருந்து ஒரு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் உங்களோட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வேன் நான் நினைக்கவே இல்லை. நாங்கள் வந்து ஜஸ்ட் விசிட், இது திடீர்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணது. இது ஒரு ஃபேமிலி திங். அதுக்காக நாங்கள் ஒரு விசிட்டுக்காக வந்தோம். பாஸ்டர் ஏர்னஸ்ட் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னால் நான் பாஸ்டர் ஏர்னஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, அவரை விட எனக்கு அவங்க அப்பா வந்து ரொம்ப க்ளோஸ். I wasn't planning to be preaching here. I came to visit the family, and but Pastor invited me to come and share the God's word. I just want to let you know, not just Pastor, I know him. I know their father very well from young age. Yeah, I think my sentences are too big. You can shorten. Yeah. I can just shorten. Or you preach one sermon out. Others are up. Go ahead. Okay. பாஸ்டர் மருதையா வந்து நான் வந்து 1994
பைபிள் காலேஜ்ல இருந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எவ்ரி இயர் நடக்கும். அந்த ப்ரோக்ராமுக்காக என்னை செங்கோட்டைக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த செங்கோட்டை when I was in 1994, I was sent from my Bible college for summer program internship kind of deal. Then when they sent me to work with Pastor Clarence Marde, which is my dad. அப்போ வந்து நான் நினைக்கிறேன் பாஸ்டர் அர்னஸ்ட் வந்து ஸ்கூலிங்ல இருப்பார்னு நினைக்கிறேன். Your pastor was a very young boy. Still now. He's still young boy, yeah. Which is good. Okay. அப்போ அவங்களோட எனக்கு நல்ல அந்த டைம்ல பாஸ்டரோட பழகுறதுக்கு எனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது. I was blessed to be able to work with Pastor Clarence and serve in the ministry together with them. And also I was working closely with Pastor Jayaraj, I'm sorry. Yeah. Pastor Jayaraj. Also, I get to work with our General Superintendent, Pastor Y. Jayaraj family also. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா இப்போ வந்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கனெக்ஷன் வந்து ஆண்டவர் இங்க வந்து ரெனியூவல் பண்ணியிருக்காரு நான் விசுவாசிக்கிறேன். After 30 years later, God brought me here to America and to renew that connections in a marvelous ways. Yeah, thank you. I thank God. Really, I thank God. And Pastor, how many? Half an hour. Okay, thank you. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா போயிடலாம். நம்ம பேசிட்டே இருந்தா நிறைய பேசிட்டே இருப்போம்னு நினைக்கிறேன். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிப்போம். 2 Samuel chapter 6 verse 11. Can somebody read in Tamil? I will read. Go ahead, sister. Amen. Amen. The ark of the Lord remained in the house of Obed-Edom in the Gittite for 3 months, and the Lord blessed him and his entire household. கர்த்தர் ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தார். அது வெறும் 3 மாசத்துல நடந்த ஒரு சம்பவம். God blessed Obed-Edom in a marvelous ways. It happened only in 3 months. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட சட்டதிட்டங்களை கொடுத்திருந்தார். Children of God has given a guidelines and rules and regulations for children of Israel. அதே போல ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த ஆண்டவருடைய பெட்டியை அங்கே ஆண்டவர் உருவாக்கி அங்கே வைத்திருந்தார். That same way God gave guidance, and also God put the ark of the covenant in the hand of Israel. அந்த உடன்படிக்கை பெட்டி அது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை கூடயே போனது என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். In the Bible it talks about wherever the ark of the covenant went, the presence of God was glorified in that place. கர்த்தருடைய ஜனங்கள், ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்க யுத்தத்துக்கு போனா கூட சில நேரங்கள்ல அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்வார். Wherever they go, that means even when they go to war, they take the ark of the covenant with them for the battlefield. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த உடன்படிக்கை பெட்டியில அவருடைய மகிமை இருக்கிறது. Because for surely they know the glory of God, the presence of God was seen on the ark of the covenant. ஆகையால எங்கெல்லாம் இவர்கள் அந்த பெட்டியோடு போகிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு வெற்றி. And the children of Israel, wherever they went and wherever they took the ark of the covenant, they saw the victory and God gave them the victory. நீங்க வீட்டுக்கு போய் வாஸ்து பாத்தீங்கன்னா அந்த வரலாறு, அந்த ஹிஸ்டரியை நம்ம பார்க்கும்போது அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலையில் இந்த கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தர்கள் கையிலே பிடிபடுகிறது. When you read this later, you go and read more detail, but in the Bible it talks about this. In this passage, the ark of the covenant was taken in the hands of the Philistine. அப்படி அவர்கள் கையில போனதுக்கு அப்புறம் கர்த்தருடைய பெட்டி அவர்களிடத்தில் போய்விட்டது. அப்பொழுது ஏலி ஆசாரியன் மரித்து போகிறார். அவருடைய 2 பிள்ளைகளும் அங்கே யுத்தத்திலே மரித்து போகிறார்கள். அப்பொழுது அந்த 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 அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே அங்கே நாம சொல்லப்படுகிறதை கேட்கிறோம், கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு அகன்று போனது. You see this stage of history when the priest Eli was defeated. He died, and his 2 sons also died in the battle. And that time the ark of the covenant was stolen by the Philistines, and the Bible says the glory of the Lord has left Israel. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, my dear brothers and sisters, it's the presence is the matter.
ஆண்டவருடைய பிரசன்னம் தான் முக்கியம். கர்த்தருடைய பிரசன்னம் தான் காரியங்களை செய்யும். The presence of God is what brings us deliverance, or that will do the wonders. அதனால இந்த 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 உடன்படிக்கை பெட்டி இப்பொழுது பெலிஸ்தர்கள் கையில போன உடனே அந்த பெட்டி செய்கிற வேலை என்னவென்றால், அந்த பெட்டியை போய் அவன் வச்சதுக்கு அப்புறம் அங்கே தாகோனுடைய கோயிலில் கொண்டு போய் அவன் தாகோனுக்கு பக்கத்துல போய் அந்த பெட்டியை வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறம் காலையில எந்திரிச்சு வந்து பார்த்தா தாகோன் குப்புற விழுந்து கிடக்கு. What the reality is, they took the Ark of the Covenant and put that in the one of their idol called Dagon, and in the morning they put it in the night. In the morning they came, that idol was destroyed, fell in front of the Ark of the Covenant. கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னால அது விழுந்து கிடந்தது. They saw that idol fallen in front of the Ark of the Covenant. அது மாத்திரமல்ல, அவர்கள் வேகமா வந்து அதை தூக்கி திரும்ப அதை இருக்கிற இடத்துல வச்சிட்டாங்க. They came back, the Philistines came back, they erected the idol again, and they put it in front of the Ark of the Covenant. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் வந்து பாக்கும்போது அது திரும்ப தலைகீழ விழுந்து கிடக்கு. And next day they came again, it fell in front of the Ark of the Covenant. அதுல விழுந்தது மட்டும் இல்ல, அதோட தலை கை கால் எல்லாம் தனித்தனியா. This time not only it fell in front of the Ark of the Covenant, it shattered with head separate, hand separate, and leg separate. They would tremble very much. These Philistines were afraid of what happened that moment. அத பார்த்துட்டு அவங்க நடுங்கிட்டு என்ன பண்றது. அது மாத்திரமல்ல, அந்த என்டையர் அந்த பிலிப்பியர் அந்த கூட்டத்துக்கு முழுவதும் கொள்ளை நோய் வந்தது, வாதை வந்தது. Because of this, the whole entire Philistines were cursed. They were inflicted with diseases and plague in their life. அவங்க எல்லாம் பயந்து எப்படியாவது இந்த பெட்டினால தான்ப்பா இந்த பிரச்சனை, எப்படியாகிலும் இந்த பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும், இஸ்ரவேலுக்கே திரும்ப அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுக்கிறார். Now the Philistines were afraid of holding this Ark of the Covenant. They said somehow we need to send this Ark of the Covenant back to Israel. இப்ப அந்த சம்பவத்தை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். That's what you're seeing in this passage. இப்ப அங்க இருந்து அந்த தேவனுடைய பெட்டியை அவர்கள் அங்க இருந்து அனுப்புறாங்க. Now the Philistines are sending back the Ark of the Covenant back to Israel. So அதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கிற ஆசாரியர்கள்ட்ட பெரிய பெரிய தலைவர்கள்ட்ட எல்லாம் கேக்குறாங்க, இந்த பெட்டியை நாங்க அனுப்பணும், அதுக்கு என்ன செய்யணும். இவங்க சில ஐடியாஸ் கொடுக்கறாங்க. Now the Philistines are asking how to bring the Ark of the Covenant back, how to use the leaders and priests to bring the Ark of the Covenant back. அப்போ ஒரு புதுசா ஒரு மாட்டு வண்டி செஞ்சு அதுல வச்சு அதுக்கு ரெண்டு நல்ல காளைகளை பசுக்களை பூட்டி நீங்க அதை அனுப்புங்கன்னு சொல்ல, அதே மாதிரி அவங்க அனுப்புறாங்க. So they have a protocol how to bring the Ark of the Covenant and get a bullock cart and bring them safely to Israel. அப்படி அனுப்பும்போது அது எக்ரோன் என்ற இடத்துக்கு வருது. எக்ரோன்ல வந்ததுக்கு அப்புறம் அங்கே அவர்கள் பெட்டியை பார்த்த உடனே அதை கொண்டு போய் அபினதாப் வீட்டில் கொண்டு போய் வைக்கிறாங்க. இதுக்கு இடையில நிறைய சம்பவங்கள் நடக்குது, நம்ம அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போயிடலாம். Now we are going to fast forward this and see this. It's coming to a person's house called Ekron, and then it stays in a place called Abinadab. அபினதாப் வீட்டிலே அந்த பெட்டியை அவர்கள் கொண்டு வந்து வைக்கிறார்கள். அபினதாப் வீட்டில் தான் அது வந்து அது இருக்க வேண்டிய இடத்துக்கு வரல. இப்போ அபினதாப் வீட்டோட வந்து அங்கேயே அது இருக்கிறது. அவர் ஒரு ஆசாரியன், அவருடைய பிள்ளைகள் ஆசாரியர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். Now it's on the way to the destination. They stopped in Abinadab's house. He is also a priest. They had him in his house. அவருடைய வீட்டில் அபினதாப் வீட்டில் இந்த பெட்டி வந்து it was stayed long time, almost 20 years it was in Abinadab house. அது 20 வருஷம் அபினதாப் வீட்டிலே இருக்கிறது அந்த பெட்டியானது. 20 long years it was in Abinadab house. The Ark of the Covenant என்கிறது தேவனுடைய பெட்டி 20 வருஷம் அவர் வீட்டிலே இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, 20 வருஷம் அபினதாப் வீட்டிலே இருக்கிறது. ஆனால் இங்கே ஓபேத் ஏதோம் வீட்டில் 3 மாதம் மாத்திரம் இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஓபேத் ஏதோம் என்கிற வீட்டில் ஒரு 3 மாசம் தான் இருக்குதான் இருந்து வருது. It's been sitting. It only stayed 3 months. But Bible says Obed Edom and his household, God blessed Obed Edom and his household only in 3 months.
Now இது பார்க்கும் பொழுது ஓபேதே 3 மாசத்துல ஓபேதேதோம் வீட்ல பெரிய ஆசீர்வாதம் காணப்படுகிறது. But there is no evidence of a blessing of Abinadab for these 20 long years. 20 வருஷம் அபினதாப் வீட்ல இருந்தாலும் சரி 20 வருஷத்துல இல்லாத ஆசீர்வாதம் ஓபேதேதோம் வீட்ல காணப்படுது 3 மாசத்துல. ஆண்டவராகிய தேவன் ஓபேத் ஏதோமை 3 மாதத்திலே ஆசீர்வதிக்கிறார். ஆனால் 20 வருஷம் அவர் அபினதாப் வீட்ல எந்த ஒரு ஆசீர்வாதமும் இருந்ததாக தெரியவில்லை. You begin to see this how interesting is in the God blessed Obed-Edom for in 3 months but not 20 years in Abinadab's house. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது, அங்கே மகிமை இருக்கிறது என்று சொல்லி நாம கேள்விப்படுகிறோம். We hear that wherever the Ark of the Covenant is, there is a blessing and the glory of the Lord is in that place. எனக்கு இது மிகவும் ஆச்சரியமாகிறது. 20 வருஷம் எந்த ஆசீர்வாதமும் இல்லை, ஆனால் 3 மாதம் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். But the question is, like a surprising thing is, even though it was in Abinadab's house for 20 years, he didn't see the blessing, but Obed-Edom saw the blessing in 3 months. நம்ம இத பாக்கும்போது ஓபேத் ஏதோம் பத்தி நமக்கு அது வரைக்கும் எந்த பேர் கூட நம்ம பார்க்கல. அது வரைக்கும் அவரை பத்தி யாரும் பேசக்கூட இல்லை. Until that moment, Obed-Edom is an unknown person. He is not very well known to many. ஆனால் இப்பொழுது ஓபேத் ஏதோம் ஒரு பெரிய பிக்சர், ஒரு பெரிய ஆளா அந்த இடத்துல காட்டப்படும். காரணம் கர்த்தர் அவரை என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். But in this place you begin to see God blessing a man called Obed-Edom. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது ஆக்சுவலா அந்த பெட்டி வந்து வரவே ஓபேத் ஏதோம் வீட்டில் 20 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தாவீது ராஜா வந்துதான் அந்த பெட்டி எடுத்து கொண்டு போய் தாவீது நகரத்துக்கு கொண்டு போறதுக்கான அந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. Now it's at the same time you begin the parallel history. While it was in Obed-Edom's house, David became king. He wants to bring this to Jerusalem. நல்லா கவனிங்க, அபினதாப் வீட்டில இருந்து எடுத்து தாவீது நகரத்துக்கு கொண்டு போகும் பொழுது இந்த இடைப்பட்ட வழியில நடக்கிற சம்பவம் தான் ஓபேத் ஏதோமை ஒரு மனிதனாக ஒரு முக்கியமான ஆளாக காட்டுகிறது. Now you begin to see this story. King David wants to bring this Ark of the Covenant to the city of David, and now in the interim period what's happening in Obed-Edom's house is what we are seeing right now. ஆகையால தாவீது அங்கே அபினதாப் வீட்ல இருந்து அந்த பெட்டியை எடுத்து அதே மாதிரி ஒரு புல்லக்காட்டில் அந்த மாட்டு வண்டியில வச்சு அதை வந்து கொண்டு வரும்போது வருகிற வழியில அந்த பெட்டி என்ன செய்கிறது, அசைகிறது. When you begin to see that story, King David, now he's carefully bringing this from Abinadab's house, the Ark of the Covenant, on the bullock cart, while he was coming, and while they were coming, at one point that Ark of the Covenant shakes or tilts. அப்போ ஊசா போய் கையை வச்ச உடனே கர்த்தர் ஊசாவை அடித்தார். அவன் அந்த இடத்துல என்ன செய்தான், மரித்து போனான். In that moment, while the Ark of the Covenant is tilting, and there's a man called Uzzah goes and touches the Ark of the Covenant, and in that moment itself he dies. அப்பொழுது தாவீது the Bible says that he was not willing to bring the Ark of the Covenant to the city of David. அந்த வேளையிலே தாவீது ராஜா இந்த காரியத்தினால் அந்த தேவனுடைய பெட்டியை அந்த பட்டணத்துக்கு கொண்டு வர ஆயத்தப்படவில்லை. அவன் he was not willing, அவன் அதை கொண்டு போறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஆகையினால அந்த பெட்டியை அங்கேயே வச்சிட்டான். For that reason David didn't want to go. He left it in that same place in Obed-Edom's house. நல்லா யோசிச்சு பாருங்க, பெட்டியை தொட்டவே செத்துட்டான், பெட்டியை கொண்டு வரவே வேணான்னு விட்டுட்டான். There's an interesting fact. There's a guy who wants to bring this Ark of the Covenant. The man who touched died, and the man who wants to bring now left it there. இப்போ ஒரு ஆப்ஷன் ஓபேத்-ஏதோம் கொடுக்குறாங்க. என்ன ஆப்ஷன்னா, தம்பி உன் வீட்டில் இந்த பெட்டி கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். But now they are in the interim period. Now they came with the last solution and say, Obed-Edom, can we leave this in your home? யார் ஏத்துக்குவா? Who wants to bring this into your
The king doesn't want it. The man who touched died. And who wants to have this in their home? Any one of you in this room, are you willing to accept that box? Would you take this Ark of the Covenant into your home? நம்ம கொண்டு போமா? தொட்டவனே செத்துட்டானே. The reality is the man who touched died. யார் கொண்டு போக முடியும்? But who can touch? Who can come near? But Obed-Edom is ready to accept. But Obed-Edom willing to அவர் அந்த இதை கொண்டு வரதுக்கு அவர் ரெடியா இருந்தார். Okay, better நீங்களே தமிழ்ல பேசுங்க. Okay. அப்போ ஓபேத்-ஏதோம் வீட்ல அந்த பெட்டியை கொண்டு போய் வைக்கிறதுக்கு சுத்தி இருக்கிறவெல்லாம் பயந்துட்டு இருக்கும்போது ஓபேத்-ஏதோம் மட்டும் ஒரு தைரியம் வந்துச்சு. ஏன் தெரியுமா? நான் அந்த அந்த அவரோட லைஃப் ஹிஸ்டரியை படிக்கும்போது அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வேத வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, he was the real worshipper. அந்த ஓபேத்-ஏதோம் மற்றவர்களை when you look at above everybody else, but when you look at Obed-Edom, he was something different. Bible talks about in his history, it says he is a worshipper. கர்த்தரை ஆராதிக்கிறவனாக இருந்தார். ஓபேத்-ஏதோம் வீட்டில் அந்த பெட்டி வந்த நாள்லேருந்து நான் நினைக்கிறேன் அவனும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய மனைவியும் சேர்ந்து கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னால உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருந்திருப்பார்கள். When you look at Obed-Edom, they had a different character. Him and his family, they gathered together in front of the Ark of the Covenant. They began to pray and worship the Lord. ஆகையால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் ஓபேத்-ஏதோமை 3 மாதத்திலே அவனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். Because of that, God's word says God began to bless them in 3 months than ever before. My dear brothers and sisters, the real blessing is not about money. The real blessing is not about education. The real blessing is not about what we are having, but the real blessing is from above. உண்மையான ஆசீர்வாதம் நம்முடைய பணத்தினாலோ அல்ல, நம்முடைய ஞானத்தினாலோ அல்ல, நம்ம கொண்டு செய்கிற காரியத்தினாலோ அல்ல. உண்மையான ஆசீர்வாதம் ஆண்டவர் இடத்திலிருந்து வருகிறது. ஓபேத்-ஏதோம் யாருனே தெரியாது, ஆனால் கர்த்தருடைய பெட்டி அவனை ஒரு மனிதனாய், அவனை ஒரு தலைவனாய் காண்பித்தது. எனக்கு அருமையானவர்களே, Obed-Edom was an unknown man when God's presence was in that place. God's covenant was in that place. God began to use him mightily and bless him mightily. The intention is not to his house. அந்த முக்கிய அதோடைய குறிக்கோள் அவன் வீடு அல்ல. அவன் வீட்டுக்கு கொண்டு வர்றது அதனுடைய நோக்கம் அல்ல. அது தாவீது ஒரு ராஜா அதை எடுத்துக்கொண்டு போய் அவனுடைய நகரத்திலே எருசலேமிலே வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கொண்டு போய் கொண்டிருக்கிறான். It is on the way. The goal of that Ark of the Covenant not to be stopped and placed in that place. It was supposed to go to the city of David, but on the way God made an opportunity for Obed-Edom. I'm telling you tonight, God will open doors for you, even it is not for you, but the situation may be against you, but God opens the door for you. இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், உங்களுக்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். விசேஷமாக பல வித்தியாசமான காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவர் ஒரு சரியான கதவை உங்களுக்காக திறப்பார். Your blessing is on your way. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஓபேத்-ஏதோம் கொஞ்சம் கூட தெரியாது என் வீட்ல இந்த பெட்டி வரப்போகுது, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரப்போகுது. ஓபேத்-ஏதோம் கொஞ்சம் கூட தெரியாது. Obed didn't know what this Ark of the Covenant is going to bring. Obed didn't know the blessing is going to come to his home. இன்னொரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். 20 வருஷமா ஒரு பெட்டி ஒரு வீட்ல இருக்குது, ஆனால் அங்க எந்த ஆசீர்வாதமும் இல்லை. 3 மாதம் இந்த பெட்டி இங்க இருக்கும் பொழுது இவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்னு நினைச்சு அவன் செய்யல. But he was doing whatever he used to do, he is doing continually. 20 years it was in the other's house, it didn't see any fruitfulness, but when it came to this house, God began to do wonders. Not because he has done in the past. Yes. God began to do, he trusted the Lord, continued to do what he did before. Amen. Can I get amen? Amen. Hallelujah. Amen. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது ராஜா he was a powerful man. அவனுக்கு ரொம்ப ஆர்மி எல்லாம் இருக்குது. அவன் நினைச்சிருந்தா இந்த பெட்டி எப்படி வேணாலும் கொண்டு போயிருக்கலாம். But he was totally afraid to bring the box to his house, his city. When தாவீது ராஜா எடுக்கும்போது அவர் வல்லமை பல அவருக்கு செல்வாக்கு இருந்தாலும் அதை கொண்டு வரதுக்கு அவருக்கு மகிமை அவர் திறமை இருந்தாலும் அவர் இந்த பெட்டியை கொண்டு வரதுக்கு பயப்பட்டார்.
கர்த்தர் ஓபேதேதோமை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி தாவீது கேள்விப்பட்ட போது, Now David is hearing God has blessed the house of Obed-Edom. அதுக்கு அப்புறமா தான் தாவீது ஒரு 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 பிளான் போடுறாரு. Now David began to come with the plan. எப்படியாச்சும் இந்த பெட்டியை நம்ம வீட்டுக்கு என்ன செஞ்சிடணும், கொண்டு போய். Now David thinks, I need to bring this blessing, this Ark of the Covenant to my house. அடி ஒழுகும் போது அது எனக்கு தேவையில்லை. When there is a problem, David didn't want to bring it to their home. பட் இந்த இப்ப blessing வந்துருச்சு, அதனால அதை என்ன செய்யணும்? Now he sees the blessing in somebody's home, he wants to bring it to his house. See, இந்த 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 கேயாஸ் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் எனக்கு ஏதாவது தந்தாருன்னா ஓகே, அவர் ஒன்றும் தரலைன்னா அவர் தரட்டும் பார்த்துக்கலாம். With this, when you look at this story, when God didn't ஆண்டவர் எதுவும் தந்தா வரலாம் செய்யலாம். Okay, when God gives me blessing, everything goes well. I will appreciate it, I will worship you and all these things. When ரெண்டாவது தரலைன்னா, when God doesn't give you, நான் எதுக்கு ஆராதிக்கணும்? why should I worship the Lord? Why should I serve the Lord? Why should I come to church? Should I come to church? Oh, why should I say praise the Lord to the pastor? Yeah, why should I serve the Lord? Why should I do things? So, அதாவது அவர் தந்தா ஸ்தோத்திரம், தரலனா ஆத்திரம். When okay, Can you, we can do that. When God gives me, I praise the Lord. When I don't, I'll curse the Lord. Yeah. தந்தா நாங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும்போது, அது இட் வாஸ் a CSI ஸ்கூல். அங்க வந்து ஒரு சாங் இருக்கும், நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். When I studied in a CSI school at a young age, there is a famous song, தந்தானை துதிப்போமே. தந்தானை துதிப்போமே, அது வந்து தரவிட்டால் கீர்த்தனை நாங்க பாடும்போது எல்லாம் அந்த குரூப் பண்ணிட்டு தந்தானை துதிப்போமே அப்படி. When God gives me, and I'll praise him. தராவிட்டால் மிதிப்போம். When he doesn't come, I'll be cursing. ஆகையால எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, dear children of God, நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் ஆண்டவரை, அதாவது no matter what the circumstances is, எது எப்படி இருந்தாலும் சரி, I praise Lord, I worship him always. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஆண்டவரை நாம் ஆராதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டவரே நாம், அதாவது ஓபேதேதோம் கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் இருந்தான். Obed-Edom was a man of worship at all time. See, ஆண்டவர் அவனை எல்லாருக்கும் தெரியுற மாதிரி கொண்டு வந்தார் இல்லையா? God began to bless him in front of everybody. இந்த இரவு நேரம் ஆண்டவர் அவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய கரத்திலே வைத்து ஆசீர்வதிக்கிறவர். Today I want to tell you, the God who cares for, he will lift everybody who worships him. ஆண்டவர்ட்ட இருந்து ஒரு மனுஷன் பிரிஞ்சிட்டான்னு வைங்களேன், the blessing, the real blessing வந்து வாங்கவே முடியாதுங்க. When a person walks separate from God, walks away from God, they will not see the blessing of the Lord. When you watch closely the creations, நீங்க வந்து ஒரு ஆண்டவர் வந்து இந்த கிரியேஷன்ஸ் பண்ணும்போது, நீங்க அதாவது மீனை வந்து தண்ணிக்குள்ள இருந்து எடுத்துட்டீங்கன்னா அது செத்துரும் இல்லையா? When you see the creation, when you see in the act of, like when the fish is taken out of the water, it cannot survive. அதே போல இந்த மரத்தை வந்து நம்ம பூமியில இருந்து எடுத்துட்டோம்னா மரம், the same way when you uproot a plant from the root, from the ground soil, it will not survive. அதே போல தான் மனுஷன் ஆண்டவர்ட்ட இருந்து பிரிஞ்சிட்டானா அவன் என்ன செஞ்சிருவான்? he was dead actually. When that's how human being also, when man separate from God, when the relationship was there is a spiritual death that happened. Why? Because God talked to the sea while he created the fish. The God ஆண்டவர் சமுத்திரத்தை அவர் பேசினார், அது படைக்கும் பொழுது, மீனை படைக்கும் பொழுது சமுத்திரத்தில் பேசினார். அதே போல மரத்தை படைக்கும் போது, செடி கொடிகளை படைக்கும் போது ஆண்டவர் பூமியின் இடத்துல பேசினார். But the same way when God created the plants and the plants, God would talk to the ground. Yeah. அதே போல ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது அவர் வேற யார்ட்டையும் பேசல. But when God created mankind, God didn't talk to anything else. He spoke to himself. God spoke to himself. Yeah.
தேவன் அவரோடு பேசினார். அவரோடு பேசினார். ஆதியாகமத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், நாம் மனிதனை உண்டாக்குவோம் என்று சொன்னார். In Genesis you begin to see that God says, let us make man in our image. ஆகையால மனிதன் தேவனை விட்டு பிரிந்தால் அவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம், he is almost dead. When man walk away from God, man spiritually dies. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரோடு நாம் இணைந்திருப்போமானால், கர்த்தரோடு நாம் இணைந்தவரை ஆராதிக்கிறவர்களா இருப்போமானால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதம் தான் உண்மையான ஆசீர்வாதம். When you, dear children of God, when we are united with God, there is a true blessing. The true blessing is, that's the true blessing, is walking with the Lord, having a living relationship with the loving God. கர்த்தரோடு நாம் இணைந்திருக்கிறவர்களாய், we must have a united heart with God. We must walk with God. தாவீது ஒரு பெரிய ராஜா, அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது, அவனுக்கு எல்லா வல்லமையும் இருந்தது. King David had every power and influence he had. ஆனால் கர்த்தர் ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தார். But you begin to say, but God blessed Obed-Edom's house. இந்த இரவு நேரம், tonight, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய பிரசன்னத்தை அனுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe God is want to bless you through his presence? No matter what is your situations, no matter what background you are, no matter where you're from, but God is going to bless you tonight. Amen. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியத்திலிருந்து வந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை காண்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு ஆண்டவரோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை. Today let us be mindful that we need to have a relationship that is united with God, that God wants us to walk with him in unity. ஆண்டவர் 20 வருஷம் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கப்படல, ஆனால் 3 மாதம் ஒருவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். 20 years that man did not see a blessing, but in 3 months one man saw God's touch. It's not about years, it's about the living relationship with God. இதனால் எவ்வளவு நாள் இருக்கிறோம் என்று அல்ல, எப்படி இருக்கிறோம் என்று. சார், நான் 20 வருஷம் விசுவாசி, நான் 15 வருஷம் விசுவாசி, நான் இத்தனை ஆண்டவருக்காக செஞ்சிருக்கேன், இவ்வளோ அதெல்லாம் கிடையாது. உன்னுடைய பர்சனல் லைஃப், ஆண்டவரோட பர்சனல் கனெக்ஷன் வித் காட் எப்படி இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். It's not how long you've been coming to church or how long you're part of the religion. It is your relationship with the living God. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரோடு உள்ள அந்த நெருக்கமான உறவு கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். What brings the blessing is your closer walk with God. இந்த இரவு நேரம் அப்படிப்பட்ட உறவுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போகும்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி Tonight, can you close your eyes and ask the Lord, Lord, tonight, Lord, take me deeper walk with you, O God. Help me to know you, O God. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள் நாங்கள் வர விரும்புகிறோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, everybody look, let's seek the face of God. Lord, help me to have a deeper walk with you. உம்மோடு நடக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. Lord, we want to walk with you. உம்மோடு உறவாட விரும்புகிறோம். Lord, we want to have an encounter with you. We want to talk to you. எங்களுக்கு அப்படிப்பட்ட இந்த உண்மையான ஆசீர்வாதம் வேண்டும். Lord, today we need true blessing in our life. We need your touch in our life. ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு மனதோடு, இதுவரைக்கும் ஒருவேளை எங்களுடைய விசுவாச வாழ்க்கை 15 வருஷம் அது போயிருக்கலாம், 20 வருஷம் போயிருக்கலாம், ஆனால் இப்பொழுது ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். Lord, today we want to have a renewed passion, renewed relationship with you. Even though many years we have been coming and living a mundane life, but we want to have a renewed revival life, oh God. ஒரு சில மணித்துளிகள் நம்ம அப்படி கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி few minutes, let's seek the face of God. Let's concentrate. Let's seek the face of God. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மனவாளரே,
துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, அர்ப்பணிப்போமா. தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மணவாளரே, ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, அம்மப்பா. தூயவரே ஓ எங்கள் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மணவாளரே. You can stay here. Okay. Hallelujah. Can we all stand to our feet? Today I pray that God will open our eyes. இந்த நாளிலே நம்முடைய இதய கண்களை திறக்கட்டும். கரங்களை ஆண்டவரிடத்திலோ ஆண்டவருக்கு நேராக உள்ளத்தை அர்ப்பணிப்பது போல ஒரு கருவியாய் காட்டுவோம். ஆண்டவரே, எங்கள் இதய கண்கள் திறக்கட்டும். ஆண்டவரே, மனுஷன் 20 வருஷம் அவன் வாழ்க்கை அவன் வீட்டில் ஆண்டவருடைய பெட்டி இருந்தது. எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு ஸ்லாக்கியம். இந்த வெட்டி போன இடங்கள்லாம் அற்புதங்கள் நடந்தது. ஆனால் அவன் வீட்டில் நடக்கல. அவன் வீட்டில் அந்த அருமை தெரியல. தாவீது கூட அதை கொண்டு வரணும் விரும்பினாரு. அந்த பிரச்சனை கண்டபோது அவர் திகைப்பில் நின்ட்டாரு. ஆனால் ஓபேதேதமோ பிரச்சனைகள் மத்தியிலும் தன் வீட்டுக்கு கொண்டு வந்து ஆண்டவருக்கு மகிமையை காமிச்சான். ஆண்டவருக்கு கனத்தை கொடுத்தான். ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான் பிரச்சனைகள் மத்தியிலும். Today, in the midst of your adversity, do you worship the Lord? Do you seek the Lord? Do you stay faithful to the Lord? Today, let us search our heart. God, give us wisdom and understanding. Let faith may arise in our hearts, oh God. We don't want to be a spectator. We don't want to live only when blessing comes to seek you. Lord, we want to sacrificially. When others look down upon us, when turmoil comes against us, we want to stay faithful to you, God. Lord, let our eyes be fixed on you, God, and your presence. Lord, the Ark of the Covenant represents your presence. Lord, we want, unless your presence is not seen with us, we are empty, O God. We are hopeless. Lord, every day our families, our children, our marriages be filled with your presence, O God. Every day our church ministries be filled with your presence. We want to seek more of you, O God. We need you. Without you, we are empty, O God. Lord, help us to seek you without reservation. That is the true blessing, Lord, when your presence is with us. That is what makes us distinctive. Lord, we need your presence in our life. We need your complete conquering presence. Lord, you are not something that whenever we want, you are not an idol, you are not sitting in a box. Lord, you be the source and center. You be the head. You be the master of our lives, O God. You be this exalting figure in our life, O God. Be glorified. Thank you, Lord, for the lessons we learned from Obed-Edom. He trusted you in the midst when nobody wants to have it. When things, danger surrounded their life, when sadness surrounded, yet he wanted to have the Ark of the Covenant in his home. Lord, we want to, for at all costs, we want to seek you. When others look down upon us, when things are not convenient to us, we want to seek you with sacrifice. We dedicate ourselves, oh God, today. Lord, if anybody in this place, questioning, going through turmoil, going through agony and pain, oppression,
when others look down or going through persecution. Lord, help us to stand fervent in trusting you, to worship you, to seek you, to have you first and foremost in our life. Let our eyes be fixed upon you, God. Yes, Lord. Hallelujah. Pastor, can you lead us in prayer? Hallelujah. Can you translate for me? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, Dear loving God, Heavenly Father, உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். Lord, today we humble ourselves and dedicate ourselves to you. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய முழுமையும் உமக்கு தருகிறோம். Lord, we dedicate fully, completely into your hand. இந்த இரவு நேரத்தில் உம்மை ஆராதிக்கும்படி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். Lord, today, this evening, we dedicate ourselves to be a true worshippers unto you. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்குள்ளே அது விதையாய் விழுந்தபடியால் உம்மை நன்றி சொல்லுகிறோம். Lord, we are grateful that your word has been planted in us as a seed in our hearts. ஆண்டவரே, ஓபேதேதோமை போல உம்மை ஆராதிக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுகிறபடியால் உம்மை Lord, today, thank you, Lord, for transforming us, making us to be more like Obed-Edom. இந்த இரவு நேரம் இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக Lord, today we are grateful that each and everybody in this room are experiencing your touch. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நீர் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியால் உம்மை Lord, we are grateful the Holy Spirit is filling each and everybody in this place. எந்த நிலைமையிலும் உம்மை விட்டு விலகாத ஆண்டவரே, உம்மை விட்டு பிரியாத இருதயத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியால் உம்மை நன்றி. Lord, today we are grateful that you are giving a heart that at all costs we never want to depart from you. நீர் எங்களுக்கு உண்மையான ஆசீர்வாதம் என்ன என்பதை கற்றுத் தந்தபடியால் உமக்கு நன்றி. Lord, today we are grateful that you are teaching us what is the true blessing in our life. தொடர்ந்து உமக்கு பின் செல்ல கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும். Lord, help us to go chase after you at all costs. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Lord, today bless each and every children or adults are here. சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உடைய இருதயங்களை நிரப்பும்படியாய். Let our hearts be filled with your truth and glory and graciousness, goodness. அதேபோல ஆண்டவரே, இந்த ஊழியங்கள், இந்த சபை, ஆண்டவரே, இந்த போதகர் ஒவ்வொரு அவருடைய குடும்பம் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க. Lord, bless this family, bless this church. அதேபோல ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, we submit our ways to you, we humble before you. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' precious name we pray. Amen, amen, amen. Let us trust the Lord, let's submit ourselves to the hand of God, amen, at all seasons. When things, not just when things goes well. காரியம் நல்லா போகல மட்டும் இல்லை, ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருக்கு உண்மையாய் அவரை பற்றுகிற பிள்ளைகளாய், அவரை சார்ந்திருக்கிறவர்களாய், அவர் நம்புகிற பிள்ளைகளாய் காணப்படும். Hallelujah, hallelujah. Let's put our hands in our heart and ask the Lord, ஆண்டவரே, Lord, make me that instrument, oh God. Lord, let me be that instrument of seeking you and trusting you and have you every aspect of my life. In Jesus' name.